வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வறுவல் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் வைட்டமின் சி இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த நெல்லிக்காய் அப்படியே புளிப்பாக இருக்கும். அப்படியே நம்ம ஊறுக்காய் அந்த மாதிரி சாப்பிட்றது பதிலாக நிறைய டெய்லி யூஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் வாங்கி நான் 7 நாள் ஆகுது. 2 கிலோ வாங்கியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியிலேயே வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி காத்தோட்டமாக வச்சிங்கன்னா அது அப்படியே கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். மார்க்கெட்லேருந்து வாங்கும்போது 7 நாள் ஆகுது. அவங்க அங்கேருந்து பறித்து கொண்டு வரது ஒரு 4 நாள். ஸோ 10-12 நாளைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. ஒரு நாளைக்கு ஒரு 10 நெல்லிக்காய் 12 நெல்லிக்காய் நீங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் 3 பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் கணக்கில் வச்சு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு. இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிறேன். அது கூட நம்ம ஒரு 11 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நம்ம இந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 11 எடுத்துக்கிறேன். 6, 8, 10, 11 நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். இது தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே வேக வைக்கணும். இந்த உருளைக்கிழங்கு நம்ம எப்படி இதை வேக வைப்போம் அதே மாதிரி அது கூட இதை வச்சு குக்கரில் ஒரு 3 விசில் வர வச்சு நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி நெல்லிக்காயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இந்த கொட்டையை எடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கும் நல்லா இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் நல்லா தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் மீடியமான சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இந்த மாதிரி நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் நெல்லிக்காவை. இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மிளகாய் தனியா அந்த குழம்பு தூள் இருக்குது இல்லையா, அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், கடுகு, பெருங்காயம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு போடணும். நெல்லிக்காய் நல்ல சாதம் வடிச்சிட்டு 2 காய் போட்டு நல்லா சாம்பார் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கும் நெல்லிக்காவையும் நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாடு. சாதம் வடிச்சிட்டு நெய் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். கடுகு இந்த பக்கம் பொரியட்டும். பச்சை மிளகாய் போடுவோம். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, நம்ம உருளைக்கிழங்கு போட்டுருவோம். நெல்லிக்காவும் போடணும். உப்பு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள், எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா இல்லை 4 பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஏன்னா எல்லாமே நெல்லிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு. சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். வறுவல் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.